மேடம் கொரியர் மேடம். கொரியரா? தம்பிங்களா எல்லாரும் ஜூஸை குடிச்சிட்டு இருங்க. அப்பா இதை வந்துடுறேன். குடிக்கிறதே குடிக்கிறீங்க எல்லாரும் அப்படியே திரும்பி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி குடிங்க. வடக்கு பார்த்து குடிக்கணுமா? டர்ன் பண்ணுங்க. ஜோசியம் ஜோசியம் பார்க்க போறாரோ? உங்க அப்பா வெயிலுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு சரி, ஆனா திரும்பி வாஸ்துபடி வடக்கு பார்த்து குடிங்கன்னு சொன்னாரு. பத்தியா பத்தி இந்த பருத்தி வேலை சித்தப்புக்குள்ள இவ்வளவு ஈரமா? ஏய் सेठ जी इधर आओ. क्या? उधर देखो भाई. काला गैंग्स. क्या गणेश पूरा राउडी है? पैसा दे दो. माफ करो भैया, एक मिनट. गणेश इंदा बच्ची கூட்டிட்டு போ கணேஷ். செயின் பிரேஸ்லெட்டா போட்டுக்கறேன்டா. ஏய் தம்பி ஜூஸ் எவ்வளவுப்பா? யோ என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. ஏய் எவ்வளவுப்பா ஜூஸ்? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அப்போல இருந்து எங்களை கை காமிச்சு பேசிட்டே இருந்தேன். என்ன நடந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அவசரம்னு பணம் கேட்டான். சரி தெரிஞ்ச ஆள் தானேன்னு கொடுத்தேன். கடை ஏறி இறங்கினதான் மிச்சம். அதையும் மீறி பணத்தை கேட்டா உன்னால முடிஞ்சா பாத்துக்கன்றான். அதுக்கப்புறம் அடியால இறக்க வேண்டாம். அதான் நான் இறக்கணும்ல. ரவுடிகளாகிய உங்களை ரவுடிகளா? நாங்களா? எதுக்குமே யூஸ் ஆகாத இவனை அட்லீஸ்ட் இதுக்காவது யூஸ் ஆகட்டுமே கூட்டிட்டு வந்தேன். யோ ஒரு அப்பா மாதிரியா பேசுற நீ? அவன் பையனை ஆளாக்கணும்னு நினைப்பா, நீ என்ன அடியாளாக்கணும்னு நினைக்கிற? டேய் பாத்துடா மூக்குல ஊதிக்கறா. டானி இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தியா நம்ம மேக்ஸ் மிஸ் ஃபுல் மேக்கப்ல வந்திருந்தாங்கல்ல. ஹாய். நீங்க முன்னாடி போங்க, நான் நாளைக்கு பாக்குறேன். பை. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஸ்கூல் கிட்ட வராதன்னு. இல்ல உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். தப்பா? அதான் டெய்லி டியூஷன்ல பாக்குறல, அப்புறம் என்ன? இல்ல உன்கிட்ட கேட்கணும். நீ நிஜமாலுமே என்ன லவ் பண்றல? எத்தனை தடவை இதே கேள்வி கேட்ப? சத்தியமா? ஓகேவா? யார் சந்தியாவன்? என் கூட சுத்தினா வீட்டுல பிரச்சனை வரும்னு சொன்ன, இப்ப இவன் கூட சுத்திட்டு இருக்க. ஏன்னா நான் லோக்கலு அட்டு அதானே கழட்டி விட்ட. ஹே யார் நீ? என்னடி பச்சையா நடிக்கிற? பிரதர் அதான் யாரும் தெரியலன்னு சொல்றாங்களா, கிளம்புங்க பிரதர். எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா. இன்னொரு தடவை சந்தியா கூட சுத்துறத உன்னை பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. உள்ள வந்துட்டேன் சார். செகண்ட் ஃப்ளோர் தானே? ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. வந்துட்டே இருக்கேன் சார். எடுங்கடா போன. என்னாச்சு? அர்ஜென்ட்டா பிளட் வேணும். பிளட் கொடுக்கறவங்க சொதப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. Thank you so much. சிஸ்டர் டோனர் ரெடி. எஸ் மேம். என்ன குரூப்னு தெரியல. அது நாங்க பிளட் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிப்போம். நீங்க இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் அப் பண்ணுங்க மேம். பேரு தெரியலையே. சொன்னா தானே தெரியும். நான் உங்க பேரை கேட்டேன். சத்யா. குரூப் ஏஓபியோ. புடிச்சத போடுங்க, அது முக்கியம். புஜிகா. ஓகே மேம். சிஸ்டர் எவ்வளவு எடுத்தீங்க? 300 ml. ஒரு 5-6 லிட்டர் சேர்த்து எடுத்துக்கலாமே. செத்துருவ பரவாயில்லையா? பூஜிகா. ஹாய் சங்குனே. சத்யா, நீ அடிச்ச பையனுடைய அக்கா செம கோவத்துல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே அவன் இருக்கா. நீ ஒண்ணும் பண்ணவன வந்தவன சாரி சிஸ்டர் இது மாதிரி நடக்காத பாத்துக்கிறேன் மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, நான் பேசிக்கவே பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற கேரக்டர். அந்த பையன் பண்ண தப்பு. இதை தெரிஞ்சுக்கினே அந்த பொண்ணு தொகுரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கேஸ் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் போய் பாத்துக்கிறேன். என்ன சும்மா ஏமால தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? ஹாய். இங்க என்ன பண்றீங்க? ஹலோ, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியும் சார்.
யாரு என்னன்னு கூட தெரியாத ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்ண பக்கா ஜென்டில்மேன் சார் அவரு. பாருங்க சார், இவரை மாதிரி நல்லவங்க இருக்கிற இந்த நாட்டுல தான் என் தம்பி அடிச்ச பொறுக்கியும் இருக்கான். அவனெல்லாம் புடிச்சு ஜெயில போடணும். நீங்க என்ன சொல்றீங்க சத்யா? ஜெயில நீங்க தூக்கிலே போடலாம். ஏமா உன் தம்பிக்கு ரத்தத்தை கொடுத்தது மட்டும் இவன் இல்ல, உன் தம்பி ரத்தத்தை எடுத்ததே இவன் தான். பாருங்க மேடம், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா உங்க தம்பி இருக்கானே, வெரி வெரி பேட் பாய். எங்க உள்ளதானே இருக்கான். ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டு நீ இப்படி படுத்திருக்கிறத பார்த்து உங்க அக்கா எவ்வளவு ஃபீல் ஆயிட்டாங்க தெரியுமா? அதை பார்த்து நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? கஷ்டமா இருக்குடா. உன்னை பார்த்து இல்ல, உங்க அக்காவை பார்த்து. அடிக்கும் போது இவ்வளவு அழகா ஒரு அக்கா சொல்லிருக்கலாம். இவன் ஏன்டா அண்ணான்னு கூப்பிடுறா? ஏஷா, நீ என்னடி இங்க பண்ற? அண்ணா, ஆக்சுவலி நானும் விக்கியும் லவ் பண்றோம்ண்ணா. அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ண்ணா. அந்த பசங்க பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க. என்னது, லவ் பண்றீங்களா? ஏச்சி கையை விடு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரெண்டு பேரையும் கொன்னுருவாண்டி. சத்தியமா உண்மையா லவ் பண்றோம்ண்ணா. நீங்க தான் ரெண்டு பேரையும் எப்படியாவது. இத பாரு ஐஷா, உங்க அண்ணன் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். இந்த லவ் பண்றேன்னு சொல்லி அங்க இங்க சுத்துறத பார்த்தேன். உங்க அண்ணன் கொல்றானோ இல்லையோ, நானே உங்களை கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதை படிக்கிற வேலையை பாருங்க. நல்ல நேரம் வரும்போது நானே உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்ப ஓகே வேணா? ஏச்சி கையை விடு. இன்னும் ரெண்டு குத்து இருணும். ஐயாலே சும்மா விட மாட்டேன். அதை எப்படி சார் விட முடியும்? மேடம், தப்பு நம்ம மேலதான் போல. சாரி. இவன் மாட்டின பாரு. நம்ம என்ன பண்றது இந்த பொண்ணுகிட்ட? நான் விட மாட்டேன் சார். முடியாது, அதெல்லாம் முடியாது. என்ன விட்டுமா நீ? அடிச்சிருக்கான் சார். வாடா. நான் மாமி சாட்டா லேட் ஆயிடுச்சு. வா உள்ள போலாம். அப்புறம் சத்யா, சொல்லுங்கப்பா. எந்த ஏரியாவில் போஸ்டிங் கேட்டிருக்க? தெரியலப்பா, அதுவா வந்தால் தான் உண்டு. காசு கீஸ் கொடுத்தாதான். இப்பவே அதெல்லாம் பழகிக்காதப்பா. பா, நீ நேர்மையா இருந்து விட்டதெல்லாம் போதும். கிளம்பு தயவு செய்து. ஏங்க, பசங்களை நிம்மதியா சாப்பிட விடுங்க. அங்க என்ன தொண்டன்னு பேசிக்கிட்டு வெளியே வாங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா. ஆமா, என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம்? பஜார்ல நம்ம கடைக்கு இறக்கின பொருள்லாம் ஹார்பர்ல லாக் ஆச்சுல்ல, அதுக்கு ஒரு 3 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. இந்த வீட்டை அடமான வச்சு தான்டா சேட்டுக்கிட்ட வாங்கினாரு. 1 வருஷம் ஆயிடுச்சு, கட்ட முடியல. அதான் சேட்டு வீட்டை கேட்குறான். இன்னும் 1 மாசம் தான்டா இங்க. சொந்த வீடு இல்லை, அதான் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்லிச்சு. பஜார்ல தானடா அந்த ஆள் கடை வச்சிருக்கான். அந்த ஆள் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம்டா. நேர்மையா இருக்குன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டார். என்ன எங்க அண்ணன் ஓவரா பேசுறான் போல? ஏய், அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போறான். அவன் ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். என்னது? இந்த பிரியாணியை விக்கி கிட்ட கொடுத்துடு. நீ தான் சொன்ன வெளியே எங்க சுத்த கூடாதுன்னு. நீ கொடுக்குறியா இல்ல நான் கொடுக்கட்டா? சரி, நானே கொடுக்குறேன். எனக்கு அங்க தவுலுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொருளை தூக்கிட்டு போய் யாராவது போய் மாட்டிக்க போறேன். வாடா, நான் அப்புறம் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. பிரியாணி கொண்டு வந்துருக்கியா? தேங்க்ஸ்டா, நீ கிளம்பு. என்னடா பாத்திரம் ஒண்ணுமா? சாப்பிட்டு கொடுக்குறேன்டா. அது இல்லைண்ணே, உனக்கே தெரியும் வீட்டு விட்டு பாதி பிரச்சனையை முடிச்சிட்டேன்னு. மீதிக்கு என்னென்ன பண்ணுவேன்? உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லண்ணே. நீ கேட்குறத பெரிய அமௌண்ட்டு, நான் என்ன தரமாட்டேன்னு சொல்கிறேன். அண்ணனுக்கு எதாவது பெருசாக பண்ணு, நானும் 4 காசு பார்ப்பேன், நீயும் செட்டில் ஆகிடுவேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு, நல்லா காசு பார்க்கலாம். சரியா? செய்யலண்ணே, சொல்லுண்ணே.